காலையில் வெள்ளன எந்திரிக்க முடியல. நெனச்சத செய்ய முடியல. நம்பிக்கை இல்லாம இருக்கு. இதுல எப்படி சரி பண்றது சார்? என்னால முடியலங்கிற விஷயத்த முதல்ல சிந்திக்கிறத நிறுத்துறது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உங்களால ஒரு விஷயத்த முயற்சி பண்ணீங்க. அது முடியல. அது தவறுன்னு தெரியுது. அது ஓகே. அதோட நிறுத்திக்கிறது நல்லது. ஆனா அதையே நெனச்சு நம்மளால ஒண்ணையும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க உங்கள நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது செய்யவே முடியாது. அதுதான் பிரச்சனை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ப்ளேமிங்க நிப்பாட்டுங்க. சரி எந்திரிக்க முடியல, ரைட் நாளைக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படின்னு நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு அது சாத்தியமான ஒரு விஷயமா மாறிரும். ஆனா நீங்க, ஐயய்யோ! நெனச்சோமே, இதுவரைக்கும் எந்திரிக்க முடியலையே, 4 நாளா எந்திரிக்க முடியலையே, 1 வாரமா முயற்சி பண்றோமே எந்திரிக்க முடியலையேன்னு அதையே நெனச்சு கவலைப்பட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களால எந்திரிக்க முடியாது. மறுபடியும் அதே கவலை தான் ரொட்டீன் ஆகும். ஸோ செல்ஃப் ப்ளேமிங் அப்படிங்கிறத நிறுத்துங்க. தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரி பண்ணுங்க. அது தப்பே இல்ல. தவற தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்ல. ஆனா நம்மளையே குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ரொம்ப மோசமான செயலா மாறிடும். அத மட்டும் நிறுத்தி பாருங்க. தாராளமா நீங்க நெனச்சத செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்துரும். நன்றி.